வணக்கம் நேயர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாட்டில் ஜாதி மத வேறுபாடுகள் அகற்றப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கூறுகிறார். நாட்டின் 69வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு செங்கோட்டையில் பிரதமர் மோடி உரையாற்றினார். கருப்பு பணம் உருவாவது தடுக்கப்பட்டு விட்டது என்று அவர் தெரிவித்தார். ஊழல் என்னும் கரையான் நாட்டை அரித்து விட்டது என்றும் அது முழுக்க முழுக்க ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கூறுகிறார். பிரதமர் மோடி முன்வைத்த பல்வேறு சிந்தனைகள் சாத்தியமானவையா? இதில் இந்த அரசு வெற்றி பெறுமா, வெற்றி பெற்றிருக்கிறதா? இதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு நாராயணன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு தாமோதரன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு நாராயணன். வணக்கம் திரு தாமோதரன். வணக்கம் டாக்டர் ரவீந்திரன். வணக்கம் திரு நாராயணன். ஜாதி மத வேறுபாடுகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி தம்முடைய சுதந்திர தின உரையில் கூறுகிறார். ஏனென்று சொன்னால், இந்த நாட்டை சில தீய சக்திகள் சாதி என்ற பெயரிலும் போலி மதச்சார்பின்மை என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டு மதங்களுக்கிடையேயும் ஜாதிகளுக்கிடையேயும் மிகப்பெரிய மோதலை உருவாக்கி கொண்டிருக்கின்றன என்பதை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். மக்களுடைய உணர்ச்சிகளை தட்டி எழுப்பி அல்லது மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு, தட்டி எழுப்பி என்பது தூண்டிவிட்டு, அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை மக்களிடத்தே எடுத்து செல்ல முடியாத தடைக்கற்களாக அந்த தீய சக்திகளே இருக்கின்றன என்பதுதான் உண்மை. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. பிரதமரும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. நீங்கள் சொல்லுங்கள். நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய மதவாத சக்திகள் என்ற சில அமைப்புகள், உதாரணத்திற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற மதவாத அமைப்புகள். ஏன் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற அரசியல் கட்சிகளை மதவாத அமைப்புகள் ஏன் கூறுகிறீர்கள்? ஏனென்று சொன்னால், அவர்கள் சிறுபான்மையினருக்கு இது நாள் வரையிலே 68 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அந்த சமுதாயத்திற்காக நாங்கள் நிறைய செய்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட, அவர்கள் தொடர்ந்து இந்த 68 ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக அவர்கள் யாருமே முன்னேறவில்லை என்பதை சமீபத்திலே வந்திருக்கின்ற பல ஆய்வுகள் கூறுகின்றன. அப்படி அவர்களுக்காகவே நாங்கள் இருக்கிறோம், அவர்களுக்காகவே இருக்கிறோம் என்று சொல்லி என்பது உண்மையாக இருந்திருந்தால் உறுதியாக அவர்கள் இந்நேரம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வரவில்லை. அதே போல நம்முடைய சிறுபான்மையினரும் கூட இவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பெரும்பான்மையினருக்கு எதிராக அவரை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கடந்த 1.5 வருடத்தில் கூட நாட்டிலே இருக்கக்கூடிய பல வளர்ச்சி திட்டங்களை, அதற்கான மசோதாக்களை நிறைவேற்ற விடாமல் செய்து கொண்டு இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இந்த இரு கட்சிகளும் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இரு கட்சிகளும், காங்கிரஸ் இருக்கட்டும், இடதுசாரிகள் இருக்கட்டும், மதவாத சக்தி என்று உங்களைத்தான் கூறுகின்றன. நீங்கள் அவர்களை திருப்பி கூறுவது? அவர்கள் அப்படித்தானே சொல்லுவார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்கின்ற அடிப்படையிலே மிக தெளிவாக இப்பொழுதில்லை, அந்த காலத்திலிருந்தே நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் தான் ஜாதிகளுக்கிடையேயும் மதங்களுக்கிடையேயும் பிளவுகளை ஏற்படுத்தி இவர்கள் தான் அவருடைய பாதுகாவலர்கள் போன்று, பாதுகாவலர்கள் என்று சொன்னால் அவருடைய முன்னேற்றத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். அவர்கள் இதனால் வரை கவலை. 2 வார்த்தை நீங்கள் விளக்க வேண்டும். ஏதோ பாதுகாவலர்கள் போல் நீங்கள் பிரிக்கிறீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் பாதுகாவலர்கள் போல் நடக்கிறார்கள். பாதுகாவலர்கள் போல் என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதுமே பதவியிலே இருக்க வேண்டும். அல்லது கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையிலே ஒரு குழப்பத்தை, ஒரு பதட்டத்தை சமுதாயத்திலே, நாட்டிலே ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே, காங்கிரஸை பொறுத்தவரை பதவி வெறி, கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை இவர்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணம், இவையெல்லாம் சேர்ந்துதான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். வாக்கு வங்கிகளாகத்தான் அவர்கள் சிறுபான்மையினர் இதனால் வரையிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்கு வங்கிகளாகத்தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் இதனால் வரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை அழிக்க வேண்டும், அதை ஒடுக்க வேண்டும். ஜாதி மத வேறுபாடுகளை ஒழிக்க வேண்டும். வளர்ச்சி வேண்டும் என்றால் பொருளாதார ரீதியாக நாம் முன்னேற, நாம் என்பது மட்டுமல்ல, நாம் என்றால் நாடு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 127 கோடி மக்களிலே அனைத்து குடும்பங்களும், அனைத்து சமுதாயத்தினரும், அனைத்து ஜாதியினரும், அனைத்து மதத்தினரும் இந்த நாட்டிலே பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால் சாதி மத வேறுபாடுகளை களைய வேண்டும். அதை வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்தை தூண்டிவிட்டு
பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது மற்ற சில இயக்கங்களோ எதிராக இருக்கிற ஒரு பிரமையை உருவாக்க தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர். இதை நாம் கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, திருதாம் ஜாதி மத வேறுபாடுகளை களைய வேண்டும் என்று பிரதமர் சுதந்திர தின உரையில் கூறுகிறார். களையத்தானே வேண்டும்? நிச்சயமாக கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியிலே நாங்கள் ஆட்சி புரிந்திருக்கின்றோம். காங்கிரஸ் ஆட்சி புரிந்த காலங்களெல்லாம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாளனாக இருந்தோம் என்பதை பெருமையாக கூறிக்கொள்கிறோம். ஏனென்றால் அந்த பாதுகாப்பாளனுக்கு இடைஞ்சலாகவும் இடையூறாகவும் இருந்தது பிஜேபி என்ற மதவாத சக்திகள். அவர்களை இயக்கி வந்த RSS இயக்கம் நாக்பூரில் இருந்து வரும் ஆணைகளை இவர்கள் நிறைவேற்றி வந்தார்கள் என்பது நாடு வரலாறு அறிந்த உண்மை. 2 சாத்தான் வேதம் ஓதுவது போல நமது நண்பர் அவர்கள் நாங்கள் இந்த ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று ஒரு புதிய தத்துவத்தை வைக்கின்றார். இப்போ பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரை கிட்டத்தட்ட 90 நிமிடங்கள். இதில் ஒரு 20 நிமிஷம் அவர் ஜாதி மதம் ஜாதி மதம். இவர் இது கல் தோண்டா மண் தோண்டா காலத்து முன் தோன்றிய மூத்த மக்கள் தமிழ் மக்கள், இங்கேயே ஜாதி மதம் பேதம் இல்லை. அதாவது இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இதற்காக தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர் போது இடஒதுக்கீடு என்ற ஒரு அரிய ஒரு அம்சத்தை முதலில் அமுல்படுத்தினார்கள். அதுவும் பெருமை என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ப முதல் அரசியல் சட்ட திருத்தமே இடஒதுக்கீடு. நீங்க அது மாதிரி ஒரு இடஒதுக்கீடு சட்டம் வந்ததே இவர் கொச்சைப்படுத்துகிறார். ஏன்னா அடுத்தது இன்னொன்னு சொன்னார், அதாவது எந்த சிறுபான்மை மக்கள் முன்னேறிக்கலாம். உண்மைக்கு புறம்பாக பேசுவதில் நண்பருக்கு கைவந்த கலை. முன்னேறவில்லை தானே? இல்லையே. நிச்சயமாக 50 ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் முன்னேறி வந்திருக்கின்றார்கள். ஒரு சில குறைகள் இருக்கின்றது. அந்த குறைக்கு காரணமே பிஜேபி தானே. ஆட்சியில் இருந்து நீங்கள் அவர்களை அதான் சொல்ல வர சார். ஆட்சியில தான் இருந்தோம். 92 பாபர் மசூதி இடிச்சாங்க. உங்க ஆட்சி தானே? இல்ல, யார்? இவருடைய முதலமைச்சர் தானே. எங்க ஆட்சியெல்லாம் கிடையாது. இது யாரு போனாரு? சரி, யாரு போனாருங்க? LK அத்வானி. அதுக்கு ரதம் ஓட்டின் போனது யாரு? இன்றைய பிரதமர் உதவியாளராக இருந்து நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் தான் போனார். அவர் தான் இன்னைக்கு நாட்டினுடைய பிரதமர். இவர் ஜாதி மத பேதற்கு தகுதியானவரா? நான் ஒண்ணு கேட்கிறேன். சரி, ஜாதி மத வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஜாதி மத வேறுபாடு களையப்பட வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்தவித கருத்து வேற்றுமையும் கிடையாது. அதை பிரதமர் சொல்கிறார், ஏற்றுக்கொள்ள. அவர் தானே சார் இப்ப இடிச்சாரு. என்ன சார் நீங்க சார் முழு பூசணிக்காய் சோத்துல மாறிக்கிறீங்களா சார்? அந்த ரதத்தை ஓட்டுனவரே உதவி புரிஞ்சார சார். அவரு யார் சார் சொல்றது? இதை சார் ஒரு நியாயத்தை சொல்லணும். திருநம்பை ஓடம்பு திருடன் சொல்ற மாதிரி அந்த மசூதி மக்கள் கூட்டத்தின் எழுச்சி அந்த சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிக்கப்படுவது காரணமாக இருந்தது. அது மத வேறுபாட்டை உருவாக்கியதா? இல்ல, கல்யாண சிங்கம் அங்க முதலமைச்சராக இருக்கும் போது அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்களுக்கு உறுதிமொழி அளித்தார். அதை நாடாளுமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் கொடுக்கிறாரே நம்பி அவரும் படிச்சுட்டார் பிரதமர். உளவுத்துறை நிச்சயமா அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு முதலமைச்சர் சார் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் உடனே நாங்கள் வெளித்தன்மை, அதாவது எங்களுக்கு ஒரு எல்லாத்துலயும் ஒரு வெளிச்சம் போட்டுதான் பேசுவோம். அதே மாதிரி 2002 குஜராத் கலவரத்துக்கு காரணமானவர் போய் இன்னைக்கு ஜாதி மத பேதத்தை பத்தி பேசுறாருன்னா விந்தியாக இருக்கிறது. நாட்டு மக்கள் இதை நம்ப மாட்டார்கள். ஆகவே சரி, ஜாதி மத வேறுபாட்டு இப்ப கலையணுமா வேண்டாமா? ஆமா, அது வேணும் தான் சொல்றேன். நீங்க பதில் சொல்லுங்க. யார் இடிச்சு? சரி, காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ போய் நாங்க பாபர் மசூதி இடிச்சுமா, குஜராத்ல கலவரம் பண்ணமா, எங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு சொல்லுங்க பாப்போம். சரி, ஏதாவது ஒரு கோயில் இடிச்சுமா? சரி, டாக்டர் ரவீந்திரநாத், இன்றைய சூழலை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது ஜாதி மத வேறுபாடுகள். அதை களைய வேண்டும் என்று ஒரு நாட்டின் பிரதமர் சொல்வது நம்பகத்தன்மை கொண்டதான். அதாவது யாரு எதை பேசுறேன்னு இருக்கு. இந்த நாட்டில் ஜாதி கலவரம் மத கலவரத்துக்கு யார் காரணமோ அவர் களைய வேண்டும்னு சொல்றாங்கனாக்க இது மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்னைக்கு நாராயணன் பேசுறப்ப பாத்தீங்கன்னாக்க அப்பட்டமா எதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களோ அதை எங்க மேல சொல்றாரு. கம்யூனிஸ்ட்ல பொறுத்தவரை நாங்க மதத்திற்கு எதிரானவங்க. இது எங்களுடைய சித்தாந்தத்துல உள்ளது. எங்களுடைய சித்தாந்தத்துல எங்களுடைய தத்துவ ஞானம் என்பது இயக்கவியல் பொருள் முதல்வாத தத்துவம். இயக்கவியல் பொருள் முதல்வாத தத்துவம் என்பது மதத்திற்கு எதிரானது, கருத்து முதல்வாதத்துக்கு எதிரானது. அதனால எங்களை போய் மதவாதம் சொல்றது ரொம்ப நகைப்புரிய விஷயமா இருக்கு. மிகப்பெரிய ஜோக் அதுதான். அவர் தயவு செய்து எல்லாம் படிக்க வேண்டும். அதுக்கு அடுத்த விஷயம் ஜாதி வேறுபாட்டை வைத்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் பண்றது பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அவருடைய கூட்டணி கட்சிகள் தான். அதே போல மதவெறியை தூண்டி விட்டு அரசியல் செய்வது அவர்கள் தான். இப்போ
டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும், ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லி குரல் கொடுத்தவர், அதுக்காக போராடியவர், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதுக்காக அர்ப்பணித்தவர். நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்து மதங்களுடைய கொடுமையில வந்து அவர் வந்து கொந்தளித்து போய் மதம் மாறினார், பௌத்த மதத்துக்கு மாறினார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப டாக்டர் அம்பேத்கர், பெரியார், கம்யூனிஸ்ட் போன்றவர்கள்லாம் தீண்டாமை ஒழிக்கணும், சாதி ஒழிக்கணும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். அல்ல தீண்டாமை நீடிக்க வேண்டும், சாதி கொடுமை நீடிக்க வேண்டும் விரும்பக்கூடிய அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள், குறிப்பா RSS. இந்த RSS இந்திய அரசு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிக தெளிவாக RSS சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, while rejecting the Indian constitution, பஞ்சாப் தாட்ஸ்ல வந்து சொல்றாரு, கோல்வால்கர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருனாக்க, இந்திய அரசியல் சட்டத்தில் இந்திய தன்மை எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. நான் இங்கிலீஷ்ல படிச்சா சாதாரண மக்களுக்கு புரியாது, தமிழ்ல சொல்லு. அதனால வந்து என்னன்னாக்க, நவம்பர் 30, 1949 ஆர்கனைசர் பத்திரிகையில வந்து கோல்வால்கர் இது வந்து வந்திருக்கிறது. அதுல வந்து இந்தியாவிற்கு மனு தர்மம் தான் சட்டமா வேண்டும் சொல்லியிருக்கிறார். மனு தர்ம சட்டம் என்னது? சாதியை ஏற்றத்தாலே ஊக்கப்படுத்துவது, தாழ்த்தப்பட்டவர்களை பிற்படுத்த அடிமையில பாவிப்பது, அப்படிப்பட்ட மோசமான சட்டம் தான் மனு தர்மம். இன்னைக்கு நாட்டின் அரசியல் சட்ட ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது பிரதமர் சுதந்திர தின உரையில் கூறுகிறார் களையப்பட வேண்டும் என்று. அது களையப்படத்தான் வேண்டும். விலகிட்டேன்னு சொல்லிட்டுங்க. RSS சித்தாந்தம் எனக்கு வந்து எந்த விதமான தொடர்பு இல்ல, RSS நான் விலகிட்டேன்னு அவர் அறிவிக்கிட்டோம், ஏற்றுக்கொள்ள. RSS ஏமாற்று வேலை, அரசியல் அமைப்பு. பிரதமர் வந்து அரசியல் சட்டத்தின் கடமைக்கு உட்பட்டவர் இல்ல, அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாத்தையும் அரசியல் நடைமுறைக்கு உட்பட்ட, அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட செயல்படுறாரு. செயல்படுறது இதுல விமர்சனம் இருக்கு, பின்னால பேசுவோம். இது வந்து டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு. தெளிவா நான் வந்து முதல்ல அவர்களும் முழுமையான டைம் கொடுத்துருங்க, எனக்கு முழுமையா பதிய விடுங்க. அதனால மனிதர்மம் என்பது ஜாதியை ஏற்றத்தாலே ஊக்கப்படுத்துவது, அதை காப்பது, தாழ்த்தப்பட்டவர்களை பிற்படுத்த அடிமை போல் பாவிக்கக்கூடியது. எனவே அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால டாக்டர் அம்பேத்கர் பிரதமர் கூறுகிறார். அதான் டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, பிரதமர் சொன்னாரு, ஏமாற்று வேலை சொல்றேன். அதனால துவக்கத்திலே சொன்னேன், யார் எதை பேச வேண்டும் இருக்கு. இல்ல அதிகாரம் மிக்கவர் சொல்லணும். நரேந்திர மோடி வந்து பேசுறாரு ஏமாற்று வேலை. மத கலவரத்தை பத்தி பேசுற நரேந்திர மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது? குஜராத்ல வந்து 2000 பேரை கொள்வதற்கு காரணமா இருந்தா, முஸ்லீம் சாவருக்கு காரணமா இருந்த ஒரு முதலமைச்சர் நான் மத கலவரத்துக்கு எதிரான சொன்னா என்ன அர்த்தம்? அது அப்ப வந்து ஏமாற்று வேலை இல்லையா? அதே போல அவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு நரேந்திர மோடி தன்னுடைய ஒரு சொற்பொழிவில் என்ன சொல்றாருனாக்க, முஸ்லீம்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் அல்ல, பயங்கரவாதிகள் அனைவரும் முஸ்லீம்கள் சொல்றாரு. யார் சொல்றது? நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. அப்ப வந்து என்ன அர்த்தம்? என்ன பாகுபாடு? அப்ப இந்துக்கள் வந்து பயங்கரவாதி இல்லையா, தீவிரவாதி இல்லையா, அவங்க கலவரத்தை தூண்டலையா, குண்டு வைக்கலையா? என்ன ஏமாற்றுறாங்க? அப்ப நரேந்திர மோடி சொல்றாங்க, சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு. மக்களை ஏமாற்றுவதற்காக தலைவர் ஜவஹர்லால் நேரு காட்டிக் கொள்வதற்காக ஏமாற்றுகிறார். எனவே இன்றைக்கு வந்து இந்தியாவில் இந்துத்துவ ஆட்சி வேண்டும் சொல்லி போராடக்கூடிய அமைப்பு RSS, அதனுடைய அரசியல் பிரிவு பிஜேபி. அப்ப இந்து ராஷ்டிரம் என்ன தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, மனு தர்மம் தான் இந்து ராஷ்டிரத்தின் சட்டம், நமது அரசியல் சட்டம் இல்ல. நம்ம தேசிய கொடி கூட RSS ஏற்றுக்கொள்ளவில்லை, அதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பேசுறப்ப சொல்றாரு, நான் மூவர்ண கொடியில் கீழே நின்று பேசுறேன்ட்டு. ஆனா RSS மூவர்ண கொடி வந்து ஏற்றுக்கொள்கிறதா? RSS எப்ப ஏற்றுக்கொள்கிறது சொல்லுங்க? RSS உடைய பத்திரிகை ஆர்கனைசர்ல ஆகஸ்ட் 14, 1947 தெளிவா சொல்லப்படுது, 3 என்று சொல்வதை நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. 3 என்பது இந்திய மக்களுக்கு எதிரானது, இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரானது, எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி RSS உடைய ஆர்கனைசர்ல ஆகஸ்ட் 14, 1947 சொல்லப்பட்டிருக்கு. அதே RSS உடைய பிரச்சாரம் இருந்த மோடி அவர்கள் தான் இன்னைக்கு வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக மூவர்ண கொடியின் கீழ் இருந்து பேசுன்னு சொல்றாரு. அது ஏற்றுக்கொண்டார் ஏன் நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது? அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவரே. அப்படின்னா RSS இல்ல மாட்டார் என்பது கருத்து. ரெண்டே சின்னங்க அவருக்கு ஆப்ஷன். RSS எனக்கு உடன்பாடு சொல்லட்டும், அதை ஏற்றுக்கொள்ளலாம். RSS இருந்து கொண்டே RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டே இந்துத்துவ ஏற்றுக்கொண்டே நான் வந்து மூவர்ண கொடி ஏற்றுக்கொள்கிறேன், நான் அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னாக்க இதை விட மோசடித்தனம் வேற எதுவுமே இருக்க முடியாது. ரெட்டை வேடம் எப்பொழுதுமே RSS ரெட்டை வேடம் போடும், அதே ரெட்டை வேடம் தான். ஒரு பக்கம் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க அம்பேத்கருடைய புக்குக்கே தடை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆலோசனை பண்ணுங்க. என்னன்னாக்க பேசலாம் டாக்டர் ரவீந்திரநாத். திரு நாராயணன், அரசியல் சட்டப்படியான கடமையை பிரதமர் மோடி செய்கிறார், அதன்படி ஜாதி மத வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் கருத்தில் ரீதியான பின்புலம் இருக்கிறது, அது கேள்விகளை எழுப்பியிருக்கிறது, அதைத்தான் அவர் எழுப்புகிறார்கள். அதாவது முதல்ல யார் எதை பற்றி பேச வேண்டும் என்கின்ற வாதம் சொன்னார். யார் எதை பத்தி பேசணும்னு இருக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கு 2 கம்யூனிஸ்டுகளுமே இந்தியாவை பற்றியே பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள். ஒன்று சீன யுத்தத்தின் போது தடை செய்யப்பட்டவர்கள். இவர்கள் சீனாவுக்கு CPM நாட்டை காட்டிக் கொடுத்ததாக தடை செய்யப்பட்ட இயக்கம். இரண்டாவது CPI எமர்ஜென்சி காலத்திலே இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த போது எமர்ஜென்சியை ஆதரித்தவர்கள். ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி என்ன இருக்கிறது?
அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இன்னைக்கு அன்னைக்கு எமர்ஜென்சி ஆதரிச்சாங்க, இன்னைக்கு வந்து எமர்ஜென்சி இன்னும் ஆதரிக்கிறார்களா? இந்திரா காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரே அதை யார் கொண்டு வந்தாரோ அவரே அதை மறுக்கும் போது ஏன் அவர்கள் ரவீந்திரநாத் யார் எதை பற்றி பேச வேண்டும் என்று கேட்ட காரணத்தினால் நான் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி எமர்ஜென்சி அவசர கால சட்டத்தை ஆதரித்தவர். ஐயா நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. என்ன இது வந்து ஒரு விஷயம். சரி சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க பேசணும்னா தாராளமா சொல்லுங்க. அவர்கிட்ட பேசுறேன், சொல்லுங்க. இதுல நண்பர் தாமோதரன் சொன்னதுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும். அதாவது இடஒதுக்கீடு பத்தி பேசினார். இடஒதுக்கீடு கொடுத்தோம், எவ்வளவு ஒரு பச்சை பொய். காங்கிரஸ் கட்சியை பொறுத்து யார் கொடுத்தார்கள்? நான் சொல்கிறேன். தொடர்ந்து பொய்யை தவிர வேறு எதுவும் சொல்வதே இல்லை என்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற காங்கிரஸ்காரர்கள் 1.5 வருடமாக. எப்படி என்றால், மண்டல் என்கின்றவர், அந்த மண்டல் என்பவர் வாஜ்பாய் மற்றும் அத்வானி அவர்கள் அமைச்சராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் அமைச்சரவையிலே மண்டல் கமிஷன் என்பது அறிமுகப்படுத்தப்பட்ட அவர் மூலமாக தான் கொண்டு வரப்பட்டது. பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் அவர், ஜனதா கட்சியை சார்ந்தவர். அதற்கு பிறகு அவர் இது குறித்து கருத்து ஆய்வு கேட்க சென்னைக்கு வரும்போது கூட அவரை வரவேற்க தமிழகத்தில் இருந்தவர்கள் யாரும் செல்லவில்லை என்பதை இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதற்கு அடுத்து 10 வருடங்கள் இந்த மண்டல் கமிஷனை கிடப்பில் போட்டு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று சொன்னவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அதற்கு பிறகு அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவில் வந்த விபி சிங் ஆட்சி இருந்த போதுதான் மண்டல் கமிஷன் அமலுக்கு வந்தது. அப்பொழுது எதிர்ப்புணர்வை காட்டியதும் பிஜேபி தான். நான் பதில் சொல்கிறேன். அதாவது நில கையகப்படுத்துதல் சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வராங்க, நாங்க ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வரோம், அவங்க அந்த திருத்தத்தை எதிர்க்கிறாங்க. அது போல அந்த 10 வருடங்கள் கழித்து வந்த ஒரு சில விஷயங்களை நாங்கள் எதிர்த்தோம், தவறு ஒன்றும் இல்லை. அதற்காக மண்டல் கமிஷன் தான் மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தை 10 வருடங்கள் இவர்கள் செய்யாத ஆதரவிலே செய்யும் பொழுது மண்டல் கமிஷனை கொண்டு வந்ததாக, இடஒதுக்கீடை கொண்டு வந்ததாக பொய் சொல்லி ஏமாற்றி மோசடி செய்வது காங்கிரஸ் தான். மண்டல் கமிஷன் முழுக்க முழுக்க செயல்படுத்தி நான் சட்டமா கொண்டு வந்த பிறகு செஞ்சுதான் ஆகணும். அவங்க செய்யலன்னா இன்னும் வந்திருக்க முடியாது இவ்வளவு தூரம். அடுத்தது சொல்றாங்க, நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகம் செய்து விட்டோம். டாக்டர் அண்ணல் அம்பேத்கரை பத்தி டாக்டர் ரவீந்திரநாத் படிச்சிருக்கலாம், நானும் படிச்சிருக்கிறேன். நான் பல புத்தகங்களை படித்திருக்கிறேன், பல ஒளி நாடாக்களை தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் குறித்து நான் ஆராய்ச்சியும் அவர் என்னெல்லாம் சொல்லிருக்காரு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். மிகப்பெரிய வடிகட்டிய பொய்யை பேசிக் கொண்டிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வெறும் அரசாங்க வேலைக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது கொடுக்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது. ஆட்சி அதிகாரம் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். மறுக்கப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதை நோக்கித்தான் பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இன்னைக்கும் கடந்த 15 ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அதிக அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, சேர்மன்ஸும் சரி, எம்எல்ஏக்களும் சரி கொண்ட ஒரே கட்சி பிஜேபி தான் என்பதை யாரும் மறக்க முடியாது. தொடர்ந்து பேசுவோம். ஊழல் கரையான் நாட்டை அரித்து விட்டது, அது முழுக்க முழுக்க ஒழிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறுகிறார். ஊழலை முழுக்க ஒழிக்க முடியுமா? இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.